அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானின் அதிரடி ஏவுகணை தாக்குதலால் பற்றி எரியும் துபாய் விமான நிலையம். அமெரிக்காவை கதிகலங்க வைத்த ரஷ்ய புலனாய்வு. ஈரானில் சிக்கிய மொசாட் முக்கிய புள்ளி. சவுதி எண்ணெய் வயல்களை குறிவைத்த ட்ரோன்கள். ஈரான் வான்வழி தாக்குதல் முறியடிப்பு. அமெரிக்க ஏவுகணை ரேடார் அமைப்பை அளித்த ஈரானின் அதிபயங்கர தாக்குதல். வளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம், போரை நிறுத்த ஈரானிடம் சவுதி அரேபியா பேச்சுவார்த்தை. ட்ரம்பை எதிர்த்த அரபுலக நாடுகள். ஈரானிய போர்க்கப்பல் தாக்குதல் போர்க்குற்றம். ஐநாவில் ஈரான் குற்றச்சாட்டு. இஸ்ரேல் மீது ஈரான் புதிய ஏவுகணை தாக்குதல். வளைகுடா நாடுகளை தாக்க மாட்டோம், ஈரான் ஜனாதிபதி தெரிவிப்பு. அதிநவீன கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை பயன்படுத்தியதாக ஈரான் அறிவிப்பு. ஐரோப்பிய நாடுகளுக்கு ஈரான் விடுத்த மிரட்டல். தொடர்வென விரிவான செய்திகள். துபாய் விமான நிலையத்தில் சற்று முன்னர் பாரிய வெடிப்பு சத்தம் கேட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதல் ஈரானால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் பல விமானங்கள் விமான நிலையத்தின் மேல் வானில் சுற்றி கொண்டிருந்ததாகவும் அவை தரையிறங்குவதற்கு முன் காத்திருக்கும் கோல்டிங் பேட்டர்ன் நிலையில் இருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. உலகில் சர்வதேச பயணிகளுக்கான மிகவும் பிஸியான விமான நிலையமான துபாய் விமான நிலையத்திலிருந்து தினமும் ஐக்கிய அரபு ராஜ்ய இலக்களை நோக்கி ட்ரோன் தாக்குதல் நடைபெற்று வந்த போதிலும் திங்கட்கிழமை முதல் குறைந்த அளவில் விமான சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த தாக்குதலை தடுக்கப்பட்ட பிறகும் சிதைவுகள் அங்கு விழுந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. துபாய் விமான நிலையத்தை இலக்கு வைத்து ஈரான் தான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இதனால் உலகின் இரண்டாவது பரபரப்பான நகர விமான நிலையத்தில் விமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சில விமானங்கள் பின்னர் மீண்டும் தொடங்கப்பட்டதாகவும், ஆனால் விமான நிறுவனத்திடம் உறுதிப்படுத்திய பின்னரே பயணிகள் தங்கள் பயணங்களுக்கு வருமாறு விமான நிலையம் தற்போது அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. தற்போதைய சூழலில் மத்திய கிழக்கு நிலவும் போர் சூழல் துபாய் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தை நேரடியாக பாதித்துள்ளது. அதன்படி இன்று அதிகாலை முதல் துபாய் சர்வதேச விமான நிலையத்தின் அருகே ஈரானிய ட்ரோன்கள் இடைமறித்து அழிக்கப்பட்டன. இதில் சிதறிய பாகங்கள் விழுந்ததில் விமான நிலையத்தின் தளம் 3 சிறிய அளவில் சேதம் ஏற்பட்டதாகவும் அங்கு புகைமூட்டம் காணப்படுவதாகவும் கூறப்படுகிறது. பாதுகாப்பு கருதி எமிரேட்ஸ் நிறுவனம் தனது அனைத்து விமான சேவைகளையும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. சமூக வலைதளங்களில் துபாய் பற்றி எரிகிறதாக காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்ட போதும் சிதறிய பாகங்களால் ஜெபல் அலி துறைமுக பகுதியில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு இங்குள்ள பேர்மேட் கோட்டல் அருகே ஏவுகணை விழுந்ததில் தீ விபத்து ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து துபாயில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் வாகன நிறுத்தும் இடத்தில் ட்ரோன் விழுந்ததில் சிறிய தீ விபத்து ஏற்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு ஈரானின் ஏவுகணைகளால் துபாயின் பல பகுதிகள் பற்றி எறிவதாக கூறப்படுகிறது. அதற்கான காட்சிகளும் வீடியோக்களும் இணையதளங்களில் வெளியாகி வருகின்றன. ஈரானுக்குள் ஊடுருவியிருந்த இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டின் முக்கிய உயர் அதிகாரி ஒருவர் ஈரானிய பாதுகாப்பு படையினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த அதிரடி கைது நடவடிக்கைக்கு பின்னால் ரஷ்யாவின் மிக ரகசியமான புலனாய்வு தகவல்கள் மற்றும் அதிநவீன தொழில்நுட்ப உதவிகள் இருந்ததாக சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் உளவு திட்டங்களை முறியடிக்க ரஷ்யா ஈரானுக்கு இந்த தீவிர புலனாய்வு உதவிகள் வழங்கி வருவதாக கூறப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட மொசாட் முக்கிய புள்ளியிடம் நடத்தப்படும் விசாரணைகள் மூலம் மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் பல ரகசிய இராணுவ திட்டங்கள் அம்பலமாகும் அபாயம் உள்ளதாகவும் பல கருத்தியல்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையில் ரஷ்யா மற்றும் ஈரான் இடையிலான உளவுத்துறை ஒத்துழைப்பு குறித்த சமீபத்திய தகவல்கள் வெளியாகி வருகின்றன. ஈரான் தனது ஏவுகணைகள் ட்ரோன்கள் மூலம் அமெரிக்க போர்க்கப்பல்கள்
மற்றும் விமானங்களை துல்லியமாக தாக்குவதற்கு ரஷ்யா தேவையான உளவு தகவல்களை வழங்கி வருவதாக அமெரிக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இது அமெரிக்காவை கவலையடைய செய்துள்ளது. ஏனெனில் ஈரான் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்துவதற்கு ரஷ்யாவின் செயற்கைக்கோள் தரவுகளே காரணம் என்று நம்பப்படுகிறது. ஈரானில் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் தொடர்புடைய முக்கிய புள்ளிகள் மற்றும் உளவு நெட்வொர்க்குகள் பிடிபடுவது சமீப காலமாக அதிகரித்துள்ளது. ஈரானின் வான் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறையை நவீனமயப்படுத்துவதில் ரஷ்யா உதவி வருவதால் மொசாட் ஏஜென்ட்டுகளை கண்டறிவது ஈரானுக்கு எளிதாகியுள்ளதாக பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். சவுதி அரேபியாவின் எண்ணெய் கிணறுகளை குறிவைத்து ஏவப்பட்ட வான்வெளி தாக்குதலை முறியடித்திருப்பதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் தகவல் வெளியிட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்தியதை அடுத்து மத்திய கிழக்கில் பதற்றங்கள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் சவுதி அரேபியாவின் முக்கிய எண்ணெய் வயல்கள் மற்றும் இராணுவ தளங்கள் மற்றும் இது ஈரான் முன்னெடுத்த மிகப்பெரிய வான்வெளி தாக்குதலை வெற்றிகரமாக முறியடித்ததாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் எல்லைக்கு அருகில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ருப் அலிகாலி பாலைவன பகுதியில் சைபா எண்ணெய் வயல்கள் உள்ளன. இந்த எண்ணெய் வயல்களை குறிவைத்து ஈரான் ஏவிய 6 ட்ரோன்களையும் சவுதி ராணுவ படையினர் நடுவானிலேயே சுட்டு வீழ்த்தியதாக கூறப்படுகிறது. குறிவைக்கப்பட்ட சூப்பர் ஜெட் எண்ணெய் வயல் உலக எரிசக்தி சந்தையில் மிகவும் முக்கிய வாய்ந்தது. அத்துடன் அமெரிக்க வீரர்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ள ராணுவ தளங்கள் மீதும் ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. தலைநகர் ரியாத்திற்கு தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள இளவரசர் சுல்தான் விமானப்படை தளத்தை பாலிஸ்டிக் ஏவுகணை ஒன்று குறிவைத்த நிலையில் அதனையும் சவுதி நாட்டு படையினர் வெற்றிகரமாக முறியடித்ததாக கூறப்படுகிறது. ஆனாலும் ஈரான் ஏவுகணை தாக்குதலை அமெரிக்க தளங்கள் மீது மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வளைகுடாவில் அமெரிக்க ஏவுகணை பாதுகாப்பு பேட்டரிகளை இயக்குவதற்கான ஒரு முக்கிய ரேடார் அமைப்பை ஈரான் அளித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. $300 மில்லியன் மதிப்புள்ள ஒரு முக்கிய ரேடார் அமைப்பை இவ்வாறு தாக்குதலுக்குள்ளாகியுள்ளது. இது எதிர்கால தாக்குதலை எதிர்கொள்ளும் பிராந்தியத்தின் திறனை மேலும் பாதிக்கும் அபாயம் உள்ளது என்று அமெரிக்கா தனது நிலைப்பாட்டை அறிவித்துள்ளது. போரின் தொடக்க நாட்களில் ஜோர்தானில் உள்ள முஃபாக் சால்டி விமான தளத்தில் அமெரிக்க தாட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளால் பயன்படுத்தப்படும் RTX ஸ்காட் நிறுவனத்தின் துணை உபகரணங்கள் ரேடார் அளிக்கப்பட்டதை காட்டும் செயற்கைக்கோள் புகைப்படங்களும் வெளியாகியுள்ளன. ஜனநாயக பாதுகாப்பு அறக்கட்டளையின் சிந்தனை குழுவால் சேகரிக்கப்பட்ட தரவுகள் ஜோர்தானில் 2 ஈரானிய தாக்குதல்களால் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய கிழக்கில் போரை கட்டுப்படுத்த வேண்டும், எங்களை குறிவைத்து தாக்க வேண்டாம் என்று ஈரானுடன் சவுதி அரேபியா நேரடி பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தங்கள் நாட்டை பாதுகாப்பாளர் என்று சவுதி அரேபியா நம்பியிருந்தது. ஆனால் அது நடக்காததால் சவுதி அரேபியா உட்பட கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பியுள்ளன. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் புரிந்து வருகிறது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் அமெரிக்காவின் பாதுகாப்படை தளங்கள் உள்ள சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், பஹ்ரைன் உட்பட பிற மத்திய கிழக்கு நாடுகள் மீது தாக்குதல் நடத்தியது. மேலும் இந்த நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் வர்த்தகம் நடக்கும் கார்மூஸ் திலசந்தி கடல் வழி பாதையை ஈரான் மூடியது. இது உலக நாடுகளை பாதிக்க உள்ளானது. இதனால் இந்த போர் எதிர்பார்த்ததை விட உக்கிரமாக மாறியது. குறிப்பாக இந்த போர் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஈரான் தொடர்ந்து இந்த நாடுகளை குறிவைத்து ஏவுகணை ட்ரோன்கள் மூலம் தாக்கி வருகிறது. இதனால் மொத்த மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் போர் மேகம் சூழ்ந்துள்ளது. சவுதி அரேபியாவை எடுத்துக்கொண்டால் அந்த நாட்டின் அரசு கச்சா எண்ணெய் நிறுவனம் அரம்கோவில் தாக்குதல் நடத்தியுள்ளது. உலகிலேயே மிகப்பெரிய கச்சா எண்ணெய் நிறுவனமான இங்கு தற்போது உற்பத்தி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது சவுதி அரேபியாவுக்கு பொருளாதார ரீதியாக பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் நட்பு நாடுகளாக உள்ளன. அமெரிக்கா தங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் என்று சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் நம்பினார். ஆனால் ட்ரம்ப் ஏமாற்றிவிட்டார். இதனால் சவுதி அரேபியாவில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது. இந்நிலைதான் வேறு வழியின்றி சவுதி அரேபியாவே ஈரானிடம் நேரடியாக பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது. இதனை ப்ளூம்பெர்க் செய்தி நிறுவனம் உறுதி செய்துள்ளது.
அதாவது சவுதி அரேபியாவின் அதிகாரிகள் நேரடியாக ஈரானிடம் பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளனர். சவுதி அரேபியாவின் பாதுகாப்புத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள், தூதரக அதிகாரிகள் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். சவுதி அரேபியா மீது தாக்க வேண்டாம், மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தணிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர். அதேவேளை ஈரான் தற்போது வரை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைக்கு ஆர்வம் காட்டவில்லை. சவுதி அரேபியாவின் இந்த முயற்சிக்கு மத்திய கிழக்கு நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த நிலையில்தான் வளைகுடா நாடுகள், குறிப்பாக சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், அமெரிக்காவை தங்களது மிக நெருங்கிய பாதுகாப்பு கூட்டாளியாக கருதி வந்தன. ஆனால் சில முக்கிய காரணங்களால் அமெரிக்கா தங்களை கைவிட்டு விட்டதாக இந்நாடுகள் கருதுகின்றன. அமெரிக்காவை மட்டும் நம்பியிருக்காமல் சவுதி அரேபியா தனது வெளியுறவு கொள்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. சவுதி மற்றும் ஈரான் இடையே பல ஆண்டுகளாக இருந்த பகையை நீக்கி இரு நாடுகளுக்கும் இடையே தூதரக உறவை ஏற்படுத்த சீனா மத்தியஸ்தம் செய்தது. இது அமெரிக்காவுக்கும் விடப்பட்ட ஒரு மிகப்பெரிய சவாலாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்தை குறைக்கும் நோக்கில் செயல்படும் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சவுதி அரேபியா இணைந்திருப்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவாகும். அமெரிக்காவின் வேண்டுகோளையும் மீறி ஒபெக் பிளஸ் அமைப்பின் மூலம் கச்சா எண்ணெய் உற்பத்தியை குறைக்க சவுதி முடிவெடுத்தது. இது அமெரிக்காவின் பொருளாதாரத்தை பாதிக்கும் ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்பட்டது. சவுதி அரேபியா இப்போது அமெரிக்காவின் கைப்பாவையாக இருக்க விரும்பவில்லை. சீனா மற்றும் ரஷ்யாவுடன் உறவை மேம்படுத்துவதன் மூலம் ஒரு தன்னாட்சி பெற்ற சக்தியாக தன்னை நிலைநிறுத்த சவுதி முயல்கிறது. இதனால் அமெரிக்காவை எதிர்த்து ஈரானுக்கு ஆதரவாக சவுதி இப்போது தன்னை நகர்த்த முயன்று வருகிறது. இந்திய பெருங்கடலில் IRIS தேனாவை மூழ்கடித்த அமெரிக்காவின் தாக்குதல் சர்வதேச சட்டத்தை மீறியது, போர்க்குற்றம் என்று ஈரான் ஐநாவில் குற்றம் சாட்டியுள்ளது. நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்தில் நடைபெற்ற கூட்டத்திலேயே ஐநாவுக்கான ஈரானின் தூதுவர் அமீர் சஜித் இரவானி மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். ஈரானின் கடற்கரையில் இருந்து கிட்டத்தட்ட 2000 மைல்கள் தொலைவில் இந்திய பெருங்கடலில் அமெரிக்கா ஓர் ஆபத்தான ஆக்கிரமிப்பு செயலை செய்தது. நல்லெண்ண பயணத்தில் இந்திய கடற்படையின் அழைப்பின் பேரில் சுமார் 130 மாலுமிகளை ஏற்றிச் சென்ற ஈரானிய போர்க்கப்பலான தேனா சர்வதேச நீரில் தாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 100 ஈரானிய மாலுமிகள் கொல்லப்பட்டனர். அமெரிக்கா ஒரு போர்க்குற்றத்தை செய்தது. இந்த கொடூரமான மற்றும் சட்டவிரோத தாக்குதல் சட்டம் மற்றும் கடல்வழி சுதந்திரத்தின் அடிப்படை கொள்கையின் கடுமையான மீறலாகும். மேலும் தனது நாட்டுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்தும் கூட்டு ராணுவ நடவடிக்கையை நிறுத்த உதவியதாகவும் தெளிவாகவும் தாமதமின்றியும் தலையிட வேண்டும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் நமது மக்களுக்கு எதிராக செய்து வரும் ஆக்கிரமிப்பு, போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை கண்டிக்க ஐநா பாதுகாப்பு சபை மற்றும் பொதுச் செயலாளரை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம். ஈரானுக்கு எதிராகவும் பொதுமக்களுக்கு எதிராகவும் அனைத்து குற்றங்கள், ராணுவ தாக்குதல்களையும் உடனடியாக முடிவுக்கு கொண்டுவர கட்டாயப்படுத்த வேண்டும். சர்வதேச மனிதாபிமான சட்டம் மற்றும் போர்க்குற்றங்களின் மீதான இந்த கடுமையான மீறல்களுக்கு பொறுப்புக்கூறலை உறுதி செய்ய வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் தனது புதிய ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேல் மீது ஆரம்பித்துள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரானில் இருந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்தியுள்ள இஸ்ரேலிய ராணுவம் அவற்றை இடைமறித்து அழிப்பதற்கான வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் தற்போது செயற்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. அச்சுறுத்தலுக்கு உள்ளாகக்கூடிய பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களின் தொலைபேசிகளுக்கு அவசர எச்சரிக்கை குறுஞ்செய்திகள் அனுப்பப்பட்டுள்ளதாக அல் ஜஸீரா செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு கட்டமைப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ராணுவம் மக்களை பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையில் அதிகரித்து வரும் இந்த நேரடி மோதல் நிலைமை பிராந்தியத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளை தாக்க மாட்டோம் என ஈரான் அறிவித்துள்ளது. அமெரிக்க தாக்குதலுக்கு தளமாக பயன்படுத்தப்பட்டால் மட்டுமே அந்த நாட்டை தாக்குவோம் என்றும் அண்டை நாடுகளை தாக்கியதற்கு மன்னிப்பு கோருவதாகவும் ஈரான் அதிபர் மசூத் பெஸிஷ்கியான் தெரிவித்துள்ளார். அந்த நாட்டு அரசு தொலைக்காட்சியில் விடுத்துள்ள விசேட காணொளியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையான அணுவாயுத பேச்சுவார்த்தையில்
முன்னேற்றம் ஏற்படாத நிலையில் அந்த நாட்டின் மீது கடந்த 28ஆம் தேதி அமெரிக்கா இஸ்ரேலுடன் சேர்ந்து திடீர் தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலில் ஈரானின் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். இதனால் கடும் கோபமடைந்த ஈரான் இஸ்ரேலையும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க படை தளங்களையும் தாக்கி வருகின்றது. இந்நிலையில் ஈரானிய ஆயுதப்படைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள புதிய தலைமைத்துவ உத்தரவின்படி இனிவரும் காலங்களில் அண்டை நாடுகள் முதலில் தாக்குதல் நடத்தினால் ஒழிய அவர்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தாது என்று அவர் உறுதியளித்துள்ளார். மேலும் இஸ்ரேல் அல்லது அமெரிக்காவை ஆதரிப்பது கௌரவம் மற்றும் சுதந்திரத்துக்கான பாதையல்ல என்றும் அவர் தனது உரையில் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிடம் தமது நாடு சரணடையாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானால் தயாரிக்கப்பட்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் அதிநவீன ஏவுகணை தாக்குதலுக்காக பயன்படுத்தியதாக ஈரான் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் டெல் அவீவ் மீது நடத்திய தாக்குதல்களுக்காக தாமாகவே தயாரித்த கோரம் சாகர் 4 கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையாகவும் ஒரே நேரத்தில் பல இடங்களை தாக்கக்கூடிய அதிநவீன ஏவுகணையாகவும் பயன்படுத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. குறித்த ஏவுகணை 13 மீட்டர் நீளம் கொண்டது. இது தோராயமாக ஒரு பேருந்தின் நீளத்தை கொண்டதுடன் அதிகபட்சமாக 2000 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்கக்கூடிய இந்த ஏவுகணை 1.5 தொன் எடையுள்ள வெடிபொருட்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் ஐரோப்பிய நாடுகள் இணைந்தால் அவையும் ஈரானின் பதிலடி தாக்குதல்களுக்கு இலக்குகளாக மாறும் என்று ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் மஜித் தக்த் ரவாஞ்சி எச்சரித்துள்ளார். அதன்போது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் இணைந்து ஈரானுக்கு எதிராக ஏதேனும் நாடுகள் தாக்குதல் நடத்தினால் அவை ஈரானின் பதிலடி நடவடிக்கைகளுக்கு உரிய இலக்குகளாக மாறும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவுக்கு சில ஐரோப்பிய நாடுகள் லாஜிஸ்டிக் ஆதரவு வழங்கி வருவதாக கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த தக்த் ரவாஞ்சி ஈரானுக்கு எதிரான இந்த தாக்குதல் போரில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் என்று ஐரோப்பிய நாடுகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஏற்கனவே எச்சரிக்கை வழங்கியுள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் குறித்து பேசும்போது கடந்த வாரம் இந்த மோதல் தொடங்குவதற்கு முன்பே அண்டை நாடுகளுக்கு எச்சரிக்கை வழங்கியதாகவும் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்தியதால் அந்த பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் சொத்துக்கள் அடித்தும் ஈரானின் தாக்குதலுக்கான இலக்குகளாக மாறியதாக மஜித் தக்த் ரவாஞ்சி சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்கா திடீரென தூதரக பேச்சுவார்த்தைகளை கைவிட்டதாகவும் தாக்குதல் தொடங்குவதற்கு முன்பு ஈரான் நல்ல நம்பிக்கையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நடைபெறும் முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.